பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. லண்டனில் இருந்து ஐரோப்பிய நாடுகள் வழியே மாறுவேடத்தில் இந்தியாவுக்கு தப்பி வந்த வரகநேரி சுப்பிரமணிய ஐயரை பற்றி சொன்னீர்கள். புதுச்சேரியில் அரவிந்த கோஷ் தொடர்பில் தங்கியிருந்த வாவேசு அவர்தான் இங்குள்ள புரட்சி இளைஞர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை அளித்தார் என்றும் படித்திருக்கிறேன். அது மட்டும் அவர்களால் எப்படி முடிந்தது தாயே? ஆம் மகனே, புதுச்சேரி இந்த தேசபக்த இளைஞர்களின் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்தது. இங்கேதான் மண்டயம் ஸ்ரீனிவாசாச்சாரியார், அரவிந்த கோஷ், மகாகவி பாரதியார், நீலகண்ட பிரம்மச்சாரி, வா ராமசாமி ஐயங்கார் எனும் வாரா என வாவேசுவின் தொடர்பு விரிந்தது. வெறும் ஆயுத போராட்டம் என்பதற்கு மட்டுமல்ல, இலக்கியம், ஆன்மீகம் இந்த துறைகளின் வழியேயும் சுதந்திர போராட்ட களத்தை சூடுபிடிக்க வைப்பதற்கு புதுச்சேரி வாழ்க்கை அவர்களுக்கு பெரும் உதவிகரமாக இருந்தது. தர்மாலயம் என்ற இல்லம் அமைத்து சுதந்திர போருக்கான வீரர்களை தயார் செய்யும் விதமாக குத்துச்சண்டை, குஸ்தி, சிலம்பம், துப்பாக்கி சுடுதல் என வாவேசு அவர்களுக்கு பயிற்சி அளித்தான். ஒருவருக்கொருவர் சங்கேத பாஷையில் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். திருநெல்வேலி கலெக்டர் ஆஷை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாதன் எனும் வீர இளைஞனுக்கு புதுச்சேரியில் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்தவனும் வாவேசுதான். புதுச்சேரியில் கரடிக்குப்பம் எனும் கருவடி குப்பத்தில் இந்த பயிற்சி நடந்தது. கலெக்டர் ஆஷை கொல்ல வாஞ்சிநாதன் பயன்படுத்திய துப்பாக்கியுமே கூட வாவேசு வரவழைத்து கொடுத்ததுதான். ஆனாலும் ஆஷ் கொலை வழக்கில் வாவேசுவின் பெயர் எங்கும் சிக்கிக் கொள்ளவில்லை. ஆஷ் படுகொலைக்கு பிறகு புதுச்சேரியில் தீவிர தேசியவாத குழுக்கள் இயங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆங்கிலேய உளவாளிகளால் வாவேசு உள்பட பலரும் துன்பங்களை அனுபவித்தார்கள். பின்னாளில் வாவேசுவுக்கு காந்தியை இரண்டாவது முறையாக சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. அதிதீவிர தேசியவாதியான வாவேசு தன் கைத்துப்பாக்கியை காந்தியிடம் ஒப்படைத்து அஹிம்சாவாதியாக மாறினான். முதல் உலகப் போர் முடிந்த பின் வாவேசு பிரிட்டிஷ் இந்தியா வர அனுமதிக்கப்பட்டான். 14 ஆண்டுகள் கழித்து 1920 பொது மன்னிப்பு பெற்று திருச்சிராப்பள்ளியில் உள்ள தனது வரகநேரி வீட்டுக்கு வந்தான் வாவேசு. அஹிம்சாவாதியானாலும் ஏதேனும் ஒரு வகையில் சுதந்திரத்திற்கு போராடி கொண்டிருப்பது என்று தீர்மானித்தவன் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்தான். தேசபக்தன் இதழிலிருந்து திருவிகா விலகிய போது அதன் ஆசிரியர் பொறுப்பை வாவேசு ஏற்றான். தேசபக்தனில் வந்த ஓர் எழுச்சி கட்டுரைக்காக ராஜத்வேஷ குற்றம் சாட்டப்பட்டு பெல்லாரி சிறைக்கு அனுப்பியது ஆங்கிலேய அரசு. சில காலம் சிறையில் இருந்துவிட்டு பிறகு விடுதலையானான். பாரதி கனகலிங்கத்துக்கு பூணூல் அணிவித்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தியவனும் வாவேசு ஐயர்தான். ஆனால் அவன் மீதான மோசமான சாதிய குற்றச்சாட்டை சுமத்தியது வீணர்களின் உலகம். 1922 திருநெல்வேலி அருகே சேரன்மாதேவியில் தமிழ் குருகுலம் என்ற கல்வி நிலையத்தை தொடங்கினான். அதை நிர்வகிக்க பரத்வாஜ் ஆசிரமத்தையும் அமைத்தான்.
தமிழ் குருகுலத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாக நன்னெறிகளும் அறிவியலும் கலை இலக்கியங்களும் உடல் வலிவு பயிற்சிகளும் போதிக்கப்பட்டன. 1924 பாலபாரதி என்ற இதழை தொடங்கி மாணவர்களுக்கு தொழிற்கல்வியும் அறிவு கல்வியும் அளித்தான் வாவேசு. சுதந்திர போராட்டத்தில் மட்டுமல்ல, தீவிர இலக்கியத்தையும் தமிழ் உலகத்துக்கு அளித்தவன் வாவேசு ஐயர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான். குளத்தங்கரை அரசமரம் என்ற பெயரில் தமிழின் முதல் சிறுகதையை வெளியிட்டான். அவனது மங்கையர்க்கரசியின் காதல் என்ற நூல்தான் தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதை தொகுதி. பிரிட்டிஷார் கொடுத்த பல்வேறு இடர்களுக்கு மத்தியிலே இன்னும் எத்தனையோ சாதனைகளை செய்தவன் வாவேசு. குருகுல மாணவர்களுடன் 1925 பாபநாசம் அருவிக்கு சென்றிருந்த போது அருவி ஓட்டத்தில் நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட தன் மகள் சுபத்ராவை காப்பாற்ற ஆற்றில் குதித்தான். தாமிரபரணி அவனது சுவாசத்தையும் சேர்த்து உள்வாங்கிக் கொண்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மா